அம்மா, இவள் எப்போதுமே எனக்கு ஒரு ஆச்சரியம்தான். அம்மாவிடம் எப்போதுமே ஒரு மிடுக்கு இருக்கும். அம்மாவை பேரழகி என்று சொல்வதை விட, அவளைப் பார்த்த மாத்திரத்தில் ஒரு மரியாதை கலந்த அழகு மிளிரும். அம்மா உசரந்தான், கொஞ்சம் பெரிய கண்கள், வரிசையாய் பற்கள். அதுவும் சிரித்தால் அழகு அள்ளிக் கொண்டு போகும். அம்மா புடவை கட்டிக்கொண்டால் அவள் கைகள் நாட்டிய தாரகை கைகள் போல். விரல்கள் நீளமாய் பொன்னிறமாய். என் அம்மா அழகுதான். அம்மா கான்வென்ட்டில் படித்தவள். அம்மாவின் ஆங்கிலம் தெற்கிந்திய பெண்களிடம் காணப்படும். எப்போதாவது கோவப்படும்போது எக்ஸ்பிரஸ் மாதிரி தடதடத்துப் போகும். எதிராளி பெரும்பாலும் அப்பாவாகத்தான் இருக்கும். அம்மாவின் அப்பா, அதாவது என் தாத்தா, எனக்கு அருமையான ஆசான். தாத்தாவிடம் இருந்துதான் அந்த பளீர் சிரிப்பு அம்மாவிற்கு வந்து இருக்கிறது. தாத்தாவின் எல்லா குணங்களுமே அம்மாவை போன்றதே. அம்மா ரொம்பவே நேர்மையானவள். அப்பா அதற்கு நேர்மாறானவர். அந்த சின்ன ஊரில் அப்பா அரசு என்ஜினியர். அம்மா ஒரு இன்சூரன்ஸ் அதிகாரியாய் இருந்தாள். அப்பாவோ அம்மாவை ஒன்றுமில்லாத வீட்டுப்பெண் என்று நக்கலாய் பேசி தூற்றுவார். கேலியும் குத்தலும் அம்மாவை அசைத்ததில்லை. மௌனமாய் பெரும்பாலுமே பொறுத்து கொள்வாள். அப்பாவின் அறையை அம்மா கிளீன் பண்ணும்போது மட்டமான மதுபுட்டிகளை எனக்கு தெரியக்கூடாது என்று புழக்கடையில் தூக்கி எறிந்துவிட்டு வருவாள். அவளின் சம்பளம் கூட அவளுக்கு பெரும்பாலும் அப்பாவிடம் இருந்து கிடைக்காது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்றால் சாவட்டும் கழுதை என்பார் அப்பா. அப்பொழுது அப்பா மீது ஒரு கொலைவெறியே வரும். அம்மா எனக்காகவே வாழ்ந்தாள். என் குட்டிமாக்கு என்று அவளின் ரகசிய சேமிப்பில் ஏதாவது வாங்கி வருவாள். பெரும்பாலும் அம்மாவின் சம்பளத்தை அப்பா எடுத்துக்கொண்டு விடுவதால் அது நோட்டு புக்கு அல்லது அழகான ஒரு பேனா அல்லது ஒரு ஷூ, இப்படி ஏதாவது இருக்கும். நாங்கள் சிரித்துக் கொள்வது இரவில் அம்மா எனக்கு கதை சொல்லி தூங்கச் செய்யும் போது மட்டுமே. இருவரும் காமிக்ஸ், நாவல், ஹாரி பாட்டர் இப்படி ஒரே புத்தகத்தில் தலை விட்டுக்கொண்டு படிப்போம். அப்போது தோன்றும், இவள் அம்மாதானா, இல்லை அம்மா வடிவத்தில் ஆண்டவன் எனக்கு கொடுத்த தேவதையா என்று. ஒரு நாள் அப்பா பேயறிந்த மாதிரி வந்தார். அம்மாவிடம் நான் கடன் கொடுத்த ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார் என்றார். உங்களுக்கு எப்படி பைசா என்று அம்மா கேட்டபோது, பலரிடம் கடன் வாங்கி கொடுத்தாராம். முடிப்பதற்குள் அப்பா குரலில் ஒரு அழுகை ஓலம் தெரிந்தது. தாத்தா அம்மாவுக்கு என்று போட்ட நகை, பி.எஃப். லோன், கன்சியூமர் சொசைட்டி லோன், அத்தோடு தாத்தாவிடம் சொன்னபோது அவரின் ரிட்டயர்மெண்ட் பணம், இப்படி நிறைய போட்டு அப்பாவை காப்பாற்றினாள். மொத்தமாய் அந்த காலத்திலேயே 50 லட்சம் கடன் அடைத்தாள். அப்புறம் கொஞ்ச நாள் அப்பா அம்மா மூஞ்சியை பார்க்க மாட்டார். இதன் பிறகு அப்பா ஏதோ ஒரு காம்ப்ளக்ஸால் பீடிக்கப்பட்டவர் போல் பேசினால் எரிந்தும் பல நேரம் பேசாமலும், பெரும்பாலும் இரவு கூட வீட்டுக்கு வராமல் அகால நேரத்தில் வருவார். இருவருக்குமான ஒரு பந்தம் எனக்காகவே தொடர்வதாகப்பட்டது. அப்புறம் அப்பா என்னை முழுவதும் தவிர்க்க ஆரம்பித்தார். அம்மா வேறு உயர் வேலைக்கு போனாள். வாரம் ஒருமுறை வரும்போது அவளை மிஸ் பண்ணுவதை அம்மாவிற்கு தெரியப்படுத்தினேன். அன்று இரவு அம்மாவை கவனித்தேன். கொஞ்சம் கூட குலுங்காமல் தலையணையில் அழுது கொண்டு இருந்தாள். அவளை அணைத்தபோது சிரித்துக்கொண்டே ஒரு முத்தம் கொடுத்து, தூங்குடா செல்லம் என்று என் வயிற்றில் மெல்லத் தட்டினாள். நானும் படித்தேன், வளர்ந்தேன். அம்மா கூட ஞாயிறு கிரிக்கெட் விளையாடுவேன். அம்மாவின் சுறுசுறுப்பு எனக்கு கூட கிடையாது. அம்மாவுக்குத்தான் போன மாதம் நல்ல காய்ச்சல். டாக்டர் ஒரு டெஸ்ட் எடுக்கச் சொன்னார். அப்புறம் நிறைய டெஸ்டுகள். அடுத்து எடுத்த பயாப்சியில் பயந்தது போலவே முதுகுத்தண்டில் கேன்சர். அம்மா இப்பொழுது டெட்டால் வாசனை நிறைந்த அந்த ஆஸ்பத்திரியில் படுத்துக்கொண்டு இருக்கிறார். கீமோ முடிந்து, என்னை பெற்ற தேவதையா இப்படி என்று லேசாய் கண் கலங்கியது. சில வேளைகள் அத்தனையும் முடித்துவிட்டு ஆஸ்பத்திரி உள்ளே நுழைகையில் அப்பா வராண்டாவில் தீவிர யோசனையில். அன்று இரவுதான் அம்மாவை நான் கடைசியாக பார்த்தது. எனக்காகவே வாழ்ந்தவள் நான் வாழ பார்க்காமல் அன்றிரவே போய்விட்டாள். அப்பாவிற்கு எந்த பாதிப்பும் இல்லை. சொந்த ஊருக்கு போய்விடுவதாக சொல்லிக்கொண்டு இருக்கிறார். அமெரிக்காவிற்கு எப்பொழுது, எங்கு, இதெல்லாம் கூட இன்னும் அவர் கேட்கவில்லை. அப்போதுதான் எனக்கு உரைத்தது, எனக்கென்று யாருமில்லை என்பது. என் உலகமே அம்மாதான். இப்போது அவளும் இல்லை.
வெற்றிடமான அவளின் கட்டிலை பார்த்த மாத்திரத்தில் என்னுள் வாழ்க்கையை பற்றிய விரக்தி வந்தது. திருவிழாவில் அம்மாவின் விரல் விட்டு விட்ட குழந்தையாய் ஒரு பரிதவிப்பு மட்டுமே மிஞ்சியது. நீ நட்சத்திரமாய் என்னை பார்த்து கொண்டு இருப்பாயா அம்மா, இல்லை நீ காகமாய் தினமும் வருவாயா? விடை தெரியாத கேள்வி எனக்குள் விசித்திரமாய் வலம் வந்து கொண்டு இருக்கிறது. அம்மாவின் மாலை போட்ட படத்திலும் கொஞ்சம் கண்ணீர் தெரிந்த மாதிரி இருந்தது. அந்த நாளும் வந்தது. வாழ்ந்த வீடும் விளையாடிய முற்றமும் கொல்லைப்புறமும். அந்த அழகு வீட்டை விட்டு புறப்படுகிறேன். யாரும் மற்ற அந்த வீட்டை பார்த்து தனியாய் கையசைக்கிறேன். ஐ லவ் யூ மா, ஹேட் யூ டூ.